எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அதிகமாக வராது, கொஞ்சம் தான் வரும். எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார். எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார், விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு. நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டாரு, ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணிட்டாரு. அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்பிறந்த சகோதரரை போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லாருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியா இந்த மேடையில பார்க்கறது 2 பேர் தான். ஒன்று JPP டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேரம் பார்க்கிறேன். இது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாவதாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னாரு, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசினது பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களை வந்து பல மணி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்குல தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்ப்பதே இல்லை என்று கலைத்தால் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும். கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாரி வந்து சங்கரன் பேசும்போது, ரோபசங்கரன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற அவர் பார்க்கிற நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்கிறோம். அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது MP கேபினெட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியல்ல நியூசிலாந்துல வந்து ஒரு MP வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒருத்தர். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடாம இருக்கும், 4+4 வந்தாலும் ஒண்ணு வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனா நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலம். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்கிறேன். ஏன்னா பொதுவா வந்து படம் முடியும் போது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கு அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில இல்லாம இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்காது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாகரர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்துல அரசியலா இருக்கட்டும், மக்கள் துணியா இருக்கட்டும், திரையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கின்ற அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டை எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகி இருக்கேன். இதுவரைக்கும் அவங்களோட தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும்.
எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே. ரவிநந்தன் போல ஒரு மெலோடி கிங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடு மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காப்புக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும். அந்த அவருடைய விரைவுகளுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் விமலை அன்று தொட்டு ஒன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து கொண்டு இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு. அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல. ஆனா வெளியில பார்த்தா அவங்க எப்பவுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்த்தாங்க. ஆனா உண்மையில பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே அதுல குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி அந்த தாமண்ணனும் கோகுலனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அது ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிங்கன்னா ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும். வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லாரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம நேரத்துல எல்லாரும் பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோகசங்கரன் சொன்ன மாதிரிதான் நான் இங்க இருந்தே வரல என்னமோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டேன். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ்ல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும் ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவர் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லை. அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்களை உங்களிடம் பேச வைக்கிறேன். ஆக்சுவலா இது எனக்கு முதல் மேடை. சின்ன வயசுல இருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கேன். ரெண்டாவது இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணிச்சேன். இதுக்கு முன்னால எத்தனையோ கதையை வச்சுட்டு சுத்தினதெல்லாம் சொல்லல. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடி இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஆனா நான் இங்க வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும். அவர் ரொம்ப குழந்தை மாதிரி. யூஸ்வலா நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமா என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொன்னாரு, சொல்லிட்டோம். சொல்றது வர பொறுமையா உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல சரி நான் பண்றேன்ப்பா அப்படின்ட்டாரு. நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். பண்றோம்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள்ல அப்படி நின்றோம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமா போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஆபீஸ் போட்டு ஒரு மாசமோ 2 மாசமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு. ஆனா என்ன உயிரோட வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்ப சார் ஆரம்பிப்போம், எப்ப ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சிடலாம். இது சரியாகும். இன்னும் ஒரு மாசத்துல கொரோனா சரியாயிடும், இன்னும் 2 மாசத்துல சரியாயிடும். கழுத 2 வருஷத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரே முட்டாங்க. எல்லா தேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இதுக்கு மேல தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமால, எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலா ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் போன் அடிக்கிறாரு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்,
ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த 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 நேரத்துல, ஆனா நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்றேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. இந்த கேரக்டர் கருணாஸ் ரொம்ப கரெக்டா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன். கருணாசனும் அவரும் கேட்டு சூப்பரா இருக்கு, நம்ம நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்னன்னா, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்துல ஒருத்தர் வந்து மைக்கேல் செம மைக்கேல் அப்படின்னா, அந்த செமங்கிற வார்த்தை நம்மள ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை அந்த ஒரு கலைஞரை வந்துதான் ஏங்கிட்டு இருக்காங்க, ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி எனக்கு ஊக்கமளிச்சு அப்புறம் கருணாசனன் போனேன், அங்க இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லாருக்குமே கதை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காங்க, அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்ட போய் கதை சொல்ல போறோம் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருந்தது. எவ்வளவு பெரிய டைரக்டர், அங்க உள்ள போனாலே அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்கு. 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்கு. அப்ப பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், எனக்கு பெரிய தலையிட்ட சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனா அங்க கதை கேட்கறதுக்கு ஒரு 15 பேர் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. உடனே நானு என் ஃப்ரெண்ட் ரகுமான் எங்க போனாலும் நாங்க 2 பேர் தான் ஒன்னா போவோம். அப்போ ரகுமான் நானும் உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு உட்கார்ந்துருக்கோம், கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது இப்ப ஆரம்பிச்ச மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிடும் நமக்கு. அப்புறம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டாரு ரவிக்குமார் சார், சூப்பரா இருப்பா கதை அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னா, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலா சொல்லுவாங்க அப்படிங்கறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு திரும்ப இம்மிடியேட்டா ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்ட்ட சொல்லுங்க, அடுத்த ஜாமவா அவர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னோன்னா அவர்கிட்ட போய் கதையை சொல்றோம். கதையை சொன்னோன்னா அவர் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன காரணங்களால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயண தோட்டல இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையை வந்து 10 வருஷம் சொல்றாங்க. அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய டிராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞர்களும், எனக்கு இல்லைங்க, இங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்க வந்து எந்த குவாலிபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிபிகேஷன். நீங்க படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க திறமை. யார் வேணாலும் இங்க வரலாம், ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கும். அதுல இந்த மாதிரி முயற்சி செய்யறவங்களுக்கு சொல்றேன், நீங்க போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்துல இல்ல, என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பேசுவீங்க, கான்பிடண்டா இருங்க. கருணாசனன் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்ல இருந்து இது எப்ப பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷன்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு பாலா சாரோட பண்ண அந்த நந்தானம் பார்த்து எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும், அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவர் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டர்லாம் மாறுறாப்புல. ஆமா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ஆனா தள்ளி விடுவாங்க, போய் விழுந்துருந்தா இப்படி பாப்பாரு. மாஸ்டர் கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவங்கள சொல்றான் அப்படி பார்ப்பேன். ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. இல்லைண்ணா இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன், இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விடுவாப்புல. உண்மையாவே அது ரொம்ப பெயினான இடங்கள். ஒரு ரோட்ல ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துல எல்லாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்ல அப்படிங்கும் போது நான் சீன் வரணும்னு நினைச்சு எடுத்துட்டேன். அது என்னோட சுயநலம் இருந்தா கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினைச்சு அவர் விழுந்துட்டாரு. சரிங்களா,
ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்ல முடியாது, நீங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் விமல் சார் வந்து உண்மையா சொல்றேன், நான் உண்மையா இது நான் டெய்லி யாரை பார்த்தாலுமே விமல் பிரதரை பத்தி பேசும்போது சில நெகட்டிவான இதெல்லாம் எனக்கு வரும்போது எனக்கு ஆரம்பத்துல எனக்குமே ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தாப்புல வந்து எங்களோட ஷூட்ல வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே எந்த முடிகிறது வர ஒரு நாளும் நான் பார்த்தா அந்த அவங்க ஒரு நான் 7 மணிக்கு வர சொல்லிடுறேன், தலைவா 7 மணிக்கு வந்துருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் வைக்க போறோம் அப்படின்னு. வந்து 7 மணிக்கு மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருவாப்புல. அப்படியே போகும் வேற சீன் எல்லாம் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா மணி 12 ஆயிரும். அப்ப யாராவது சொல்லுவாங்க, ஐயா மணி 12 ஆயிடுச்சு, அவருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் மெதுவா போவேன், என்ன பிரதர் கோவமா அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, அங்க ரூம்ல இருக்க போறேன், இல்லைன்னா இங்க வந்து இருக்க போறேன், அவ்வளவுதானே, நீங்க எடுக்கிறத எடுங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு பாப்புல. ஒரு சின்ன இது கூட ஒரு முகச்சுளிவு கூட இருக்காது. மனுஷன் அவ்வளவு கோஆபரேட், ஒரு விஷயத்துல அப்படி வந்து இது பண்ணுவாப்ல. ஒரு டயலாகே இருக்காது பெருசா அந்த படத்துல, பட் எக்ஸ்பிரஷன் தான். இது ரொம்ப ஷார்ப். ஒரு நடிகன் வந்து டயலாக் பேசி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. டயலாக்கே பேசாம இப்ப கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி தான் டயலாக் பேசி நடிக்கிறது. கேள்வியே கேட்காம இப்படி மேடையில இருந்து பேசுறோம்ல, இது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பரா பண்ணிருக்காரு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என் படம்ங்கிறதுனால நான் வந்து பேசினா அது நல்லாவும் இருக்காது. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காப்ல. நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோட விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தாரு. தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்னைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் அணித்தரமா அழுத்தமா பேசுறதுக்கு காரணம் கடினமா உழைச்சிருக்காரு. அவருடைய ப்ராடக்ட் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவனா நல்லா சொல்ல முடியாது, காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லா சொல்ல முடியாது. காசுதான் எல்லார்கிட்டையும் இருக்கு, காசு வச்சிருக்கவங்கன்னா நல்லவன் கிடையாது இல்ல. ஆனா இவனுக்கிட்ட காசு இருக்கு, ஆனா அந்த காசை அவன் ஈஸியால சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தேர்ந்தெடுக்கிறாங்கிறது அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனா வந்து ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற தாய்ப்பால் மாதிரி. அதான் இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளிய, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பர் அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே புரியாது. என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறது தானே, தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறது நடப்பாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன். நந்தாவெல்லாம் நடுக்கு போனே நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் 6 வருஷம் நடிக்காம போயிட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புல நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியா இருப்போம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பாங்க டேட்டு, நம்ம பக்கத்துல உட்காந்து இருப்போம். ரொம்ப வலிக்காது. ஆனா அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தேவைப்பட பண்ணுவோம் வந்து அதுல என்ன இருக்குது. ஏன்னா தேவைப்படம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு தேவை. எனக்கு அண்ணன் தான் அவரு. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவோம். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான் நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன். கே. ஸ்ரீகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தார், உங்களுக்கு ஞாபகம். அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும் முடியும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா அந்த காசு டேட்டா கொடுக்குறது 100 ரூபாய் 150 ரூபாய் என்ன 200 ரூபாய் கொடுக்குறாரு. 1 ரூபாய்க்கு மேனேஜர்
நாங்க பாட்டு பாடல, நானும் வந்து இந்த ஆய்வு கேட்டேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, கலாச்சி நல்லா இருக்குங்க, அப்ப 5 ரூபா குடியான்னு சொல்லிதான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபாய் என்கிட்ட. அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒண்ணு வாய்ப்புகள் வரணும், வரணும்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சிடும், ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த வீடு தான் கடப்பணியில பாலாக்காரத்துல அந்த ஏரியா உனக்கும் தெரியுமா. நிறைய பேர் என் கூட டிராவல் நிறைய பேர் இருக்காங்க, வேற வேற மதத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோபத்துல கூட இருப்பாங்க, சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்பாங்க. ஏதாவது நடந்திருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். எதுவுமே இல்லாம இங்க இல்ல, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதுறதுங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். வளர்ச்சிருக்க அந்த படத்துல சும்மா இவர் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் மேல எழுதுவா. அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க. குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு ஒரு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதை முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் சொல்லு, அது எப்படியா எடுத்துக்காங்க பரவாயில்ல, நமக்கு தோன்றது சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல முதல்ல எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு ஏதோ கவனிக்கக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதெல்லாம் கூட நடிச்ச படம், யாரு கூட நான் முதல்ல நடிக்கிறேனோ அது இல்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலை நடிச்சா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் முதல்ல போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஒரு ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இது இந்த படத்துல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கு போகலாம், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை பையன்கிட்டையும் சொல்லி ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அது ஒரு படம் அது இருக்கு கிரேஸ் அப்படின்னு நான் ஒய்ஃப்கிட்டையும் என் பையன்கிட்டையும் நான் சொன்னேன். ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல, திடீர்னு இல்லைட்டாங்க. ஒரு 1 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அது 2 ரூபாய் போச்சு. அந்த கொரோனா டயத்துலதான். கொரோனால இவன் மட்டும் பாதிக்கப்படல, எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துலதான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்கினேன். அங்கதான் உட்காந்து இந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன். சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்ப என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், ஆசைப்பட்டேன் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம் தான் இங்க போய் நான் சொல்றது விஷயம் வந்து வேற இருந்தாலும் கூட கான்பிடன்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு. அதனால என் பொண்டாட்டியில சொல்ல, இன்னும் வீடு கட்டல நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல, சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டம் மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறது. கவலைப்படாத, அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு. அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரத்தை பார்த்துன்னா கை கொடுத்தேன். ஆனா பழைய மாதிரி ஆயிட்டலாம் அப்படின்னு சொன்னான். உண்மையில எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன். அதனால இடையில உடம்பு சரியா போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவனோட வில் பவர் வந்து மீண்டும் வந்து இன்னும் வார்த்தை சொல்ல போனா மரணத்தை என்ற ஒரு மனிதனாத்தான் அவனை நான் இப்ப பாக்குறேன். உண்மையில அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்தில் அவனும் எனக்கு 9 வருஷம் பழக்கம். ஸோ இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்பதான் அவங்களை பாக்குறேன். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அது மாதிரி உங்க படம் நான் இன்னும் பார்க்கல, நான் நிறைய சொன்னாங்க, கடவுள் சிஸ்டம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஸோ இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது, தேனத்தை ஆரம்பிச்சதுதான். ஏன்னா அப்ப நானும் ஈசி மெம்பரா இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல. அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேனத்தன் சொன்னது உண்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது.
அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசு தெரியும், லடுகு பாண்டிய தெரியும், தானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும், ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேல போட்டுக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண 4-5 படம். ஆனா சக நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப ஈர்ப்பாக அந்த மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமா ஒரே சும்மா ஒரு ஹார்மோனி வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாது. நான் 92ல புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த படகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவங்க நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாக்கு 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டா வெட்டி வித்துட்டேன், அது வேற. பட் ஆனா வாங்கி இருக்கிறேன். அதுக்கு அதே மாதிரி சென்னாரட்டி, பீஸ்மநாராயண் சிங், அலெக்சாண்டர் இந்த கவர்னர் ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமையில நீங்க இந்த இடத்துக்கு சும்மா இங்க வந்து உட்காரல, ஓசியில எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலே உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நாம உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவன் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவில் இருக்கான், என் தம்பி தான், மூத்த தாமனைக்கு திருநெல்வேலி போயிருக்கான். சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்க நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள். எனக்கு என்ன கிட்ட எந்த முடிவுமுறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் இங்க அவளை ஈஸியான விட்டுட்டு போக மாட்டேன். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவேன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேட்டையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாராவது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம அந்த அவங்களுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வயிற்றை பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யாரும் ஒருத்தரும் செய்யறவங்களோ நான் சொல்றேன், யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகா இந்த காலத்துல இருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில நான் பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டை படத்துல என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்தில் உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களாக மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுத்தான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரும் சந்திப்புகளை பெருமையடைந்து வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் இயக்குனர் JBB இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி, நான் அண்ணன் படம் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்றேன். அப்புறம் அந்த ஆசை நான் சொன்னேன்னா உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் SR பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் புரிஞ்சுருவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்ல, இப்போ வர ரீல்ஸ்லயே வந்து ஃபேமிலிக்குள்ள எல்லாம் பூந்துட்டாரு. எங்க வீட்டுல என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. அவங்க போடுற ரீல்ஸும் ஒண்ணுங்க ஒரு கைத்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலாம் வந்துடுறாரு, ஏன்னா அவரு வீட்டு பங்கன், அதனால மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து
நம்ம கோவில் பங்காளி, இந்த நேரத்தில் வந்து நம்ம டான் பங்காளி, கோவில் பங்காளி, அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இது மாதிரி உடனே நாங்கள் ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்க பர்த்டே பார்ட்டி இப்படி பேசி ஃப்ரீயா இருக்கலான்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான். என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க. அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம். அதனால அந்த படம் வந்து உருவானது ராம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் தான் வந்து ப்ரொடியூசரை நான் மீட் பண்ணோம். எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையில ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையா செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கலரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவரு இதே மாதிரி நல்ல நல்ல படங்களா நடிக்கணும், அதுல நாங்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறைய வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறாங்க. அந்த வகையில இவரும் ஒரு பெரிய டைரக்டரா வருவாரு. ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களா இருக்கட்டும், கலாநியா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ மேல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேல அந்த ஃபேமிலி இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால அதுல கொஞ்சம் வந்து ஒரு உயிர் கொஞ்சம் ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால வந்து ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு. நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவா இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டா, ஒரு ஜாலியா, அது வித்தியாசமான ஒரு குடும்பமா, ஒரு அன்பா நல்லா இருக்கு. அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கணும்னு அந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்டா இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையா அவரு மேலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி, எல்லாரும் இருந்தீங்க. அப்புறம் வந்து கருணாசனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழிச்சு இவ்வளவு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் மூலியமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சிட்டாங்க. முதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே இங்கிட்டு பாருங்க இதுதான் இப்போ அவர் அண்ணா இதை பேசிட்டு இருக்காங்க அப்படியா வந்து நான் வழக்கம் போல நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டா பாருங்க, கண்ணை சுமட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ வந்து ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு.
அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தாரு, கருணாஸ் அண்ணன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ஐடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு. சரி சரி வாங்க முண்டுங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் என்ன உட்காந்தாரு, என்னப்பா டைலாக், ரைட் ஓகே ரைடு, ஹலோ இன்னொரு வித்து இன்னொரு அண்ணா அப்படி இல்லைண்ணா. எனக்கா அந்த சிரிப்பு ஒரு நேரம் நமக்கு இருந்துச்சு. அடுத்து அண்ணன் வந்தாரு கும்பிட்டுனாரு. பார்த்து நான் அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னை பார்த்தாரு. இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு. அப்புறம் அவரு 6 7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதா வருது, நல்லா தானே பண்றேன், என்ன ரொம்ப போக நல்லா வரணும், நல்லாத்தான் பண்றேன்னு சொல்ற மாதிரி பண்ணா நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரு. இல்ல நல்லா தானே இருக்கு, பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க. டப்பிங்ல கரெக்டா என்னை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி டப்பிங்ல நான் வேற முத சென்னை ஸ்லாங் பேசிருக்கேன். அதுல போனோன்னா சென்னை ஸ்லாங் குந்தினியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியா பேசிடலாம் அப்படின்ட்டு போனா துண்டியா துண்டியா இல்லைங்க, அது இந்த பூ போடக்கூடாது, பூ பிரதர். ஐயோ என்ன பண்ற, இன்னா இல்ல அப்படின்னா ஐயோ அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு, முடிச்சுட்டேன். அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணன் கருணாசன நைட்டு போனேன், என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சியா? முடிச்சுட்டேனே, உங்களுக்கு நாளைக்கு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிறா? இல்ல ஒண்ணும் இல்ல, நாளைக்கு வேணா சரி போயிட்டு வாங்க. நான் போயிட்டு தம்பி நீ நினைக்கிறேன் நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வச்சு விட்டேன், அந்த பேசுறத பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்னு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணு ஃபர்ஸ்ட் பேச வச்சுட்டு சொல்லிட்டாரு டைரக்டர். அதுக்கப்புறம் ஈஸியா போய் அண்ணன் பேசி விட்டாரு. அதுதான் அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால ரொம்ப இல்ல அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா வேளாங்கக்கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி கூட நடிச்சதில்லை. நம்ம நடிச்சதெல்லாம் இந்தியா போனியா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்கோம். அந்த மெனக்கெட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதுல வேலை செஞ்ச நம்ம கேமராமேன், எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் இதுல ஸ்பாட்லயே ரொம்ப சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒருத்தர். அதனால இந்த படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியா எழுதணும் உங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.